வணக்கம். I met him at the zoo. I have met him at the zoo. இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டும் சிம்பிள் பாஸ்டும். ஐ met him at the zooன்னு சொல்லும்போது நான் அவனை ஜூவில் சந்திச்சேன். பட் ஐ ஹவ் met him at the zooன்னு ஃபஸ்ட்டு சொல்லலாமா அப்படிங்கிற டவுட் கூட நிறைய பேருக்கு இருக்கும். சொல்லலாம். எப்போனா நம்ம ஒரு தடவை அவனை ஜூவில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடாது. I have met him at the zoo நம்ம present perfect யூஸ் பண்ணும்போது it is not just once, a few times இல்லை several times நம்ம அவனை ஜூவில் பார்த்துருக்கலாம். அதுதான் நம்ம present perfect tenseல சொல்கிறோம். இதே at the zooக்கு பதிலாக I have met him at a weddingனு சொல்லலாமா? No. ஏன்னா at a weddingனு சொல்லும் போதே ஒரு பர்டிகுலர் வெட்டிங் தான் நம்ம மைண்டில் இருக்குது which happened at a particular point of time in the past. அப்போ I have met him at a weddingனு வராது. I have met him at a conferenceனு வராது. அங்கே எல்லாம் நம்ம past tenseல I met him at a wedding, I met him at a conference தான் சொல்லணும். பட் ஜூ மாதிரியே பார்க், சூப்பர் மார்க்கெட், பேங்க் அந்த மாதிரி பிளேசஸ் that you may visit more than once அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போட முடியும். I have met him at the bank. பேங்க்கில் நான் அவனை பார்த்துருக்கேன். So not necessarily once, right? I've met him at the park. I've met him at the supermarket. அதெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்ல முடியும். ஓகே.